Welcome to the corporate accounting class, the continuous video for underwriting of shares. Today we are going to talk about partial and firm underwriting. First I have to explain partial underwriting. Come, let's understand the meaning of partial underwriting. If only a part of the issue of shares or debenture of a company is underwritten, it is termed as partial underwriting. If a part of the issue of shares or debenture is underwritten only by one underwriter, then in such a case only a part of the issue of shares or debenture is underwritten only by one underwriter and the balance of the issue of is concerned. The company itself is said to have underwritten the same. All unmarked applications are treated as marked application as far as the company is concerned. The net liability will be calculated by deducting the marked application from the gross liability. ஸோ பார்சியல் அண்டர்ரைட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி 1000 ஷேரை இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அந்த 1000 ஷேருக்குமே நான் பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்தாங்கன்னா அது கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். ஸோ இதில் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கிறது 1000 ஷேரில் ஒன்லி 500 ஷேரை மட்டும் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஸோ இதில் கம்பெனியாக தன்னோட ஓன் முயற்சியால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது தான் அன்மார்க்கட் அப்ளிகேஷன். ஸோ மார்க்கட் அப்ளிகேஷன்றது அண்டர் ரைட்டர் எவ்வளோ ஷேர் கேரண்டி கொடுத்தாரோ அதில் எவ்வளோ நமக்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கோ அதுதான் மார்க்கட் அப்ளிகேஷன். Here now we will see one problem. K Limited issued 40,000 shares of 100 each at par. These shares were underwritten by P 25%, Q 30% and R 25%. The company received a total number of 28,000 applications, of which marked applications were as followed: P 8,000 shares, Q 6,000 shares, or 8,000 shares determine the liability of the underwriter. ஸோ கே லிமிடெட் 40,000 ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அண்டர்ரைட்டர் யார் அப்படின்னா PQR. ஸோ 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, கேரண்டி கொடுத்துருக்காங்க. P 25%, Q 30%, R 25%. அப்போ டோட்டலாக 80% ஷேரை பப்ளிக்காக நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அண்டர்ரைட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. 25 + 30 + 25 டோட்டல் 80%. ஸோ ரிமைனிங் 20% கம்பெனியோட பொறுப்பு. ஸோ அந்த கம்பெனி தான் பப்ளிக்காக சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். ஸோ அந்த 8,000 ஷேர் P மார்க்கெட் அப்ளிகேஷன் அவர் மூலயமா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காரு. Q 6,000 ஷேர்ஸ், R 8,000 ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நெட் லயபிலிட்டி ஆஃப் த அண்டர்ரைட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கிராஸ் லயபிலிட்டி. ஸோ கிராஸ் லயபிலிட்டி எப்படி 10,000 வந்தது அப்படின்னா 40,000ல் 25% 10,000. ஸோ அதே 40,000ல் 30% 12,000 Q அண்ட் 40,000ல் 25% கண்டுபிடிச்சுன்னா 10,000 ஆருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்க 20% கம்பெனியோட பொறுப்பு. ஸோ அது கம்பெனிக்கு 40,000ல் 20% 8,000. ஸோ டோட்டல் 40,000. இது கிராஸ் லயபிலிட்டி. இப்போது கிராஸ் லயபிலிட்டின்றது அண்டர் ரைட்டர் 10,000 ஷேரை நான் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு P சொல்லியிருக்காங்க. Q 12,000 ஷேர் அண்ட் R 10,000 ஷேர். ரிமைனிங் இருக்க 20% 8,000 ஷேர் கம்பெனி அதோட ஓன் முயற்சியால் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க போகுது. ஸோ இதில் அன்மார்க் அப்ளிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, கம்பெனி தன்னோட ஓன் முயற்சியால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது தான் அன்மார்க்டு அப்ளிகேஷன். ஸோ அன்மார்க் அப்ளிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஷேர் ரிசீவ் ஆகிருக்கு அப்ளிகேஷன் மணியில் பார்த்தோன்னா 28,000 ஷேர் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதில் ரிமைனிங் இருக்கிறது மார்க் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 22,000ல் இது மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது அன்மார்க்கட் அப்ளிகேஷன். அப்போ 28,000 - 22,000 அன்மார்க் அப்ளிகேஷன் 6,000. இது கம்பெனி அதோட ஓன் முயற்சியால் பண்ணது தான். அதனால் கம்பெனியில் தான் அன்மார்க் அப்ளிகேஷனை போட்டு மைனஸ் பண்ணால் Pக்கு 10,000, Qக்கு அதே 12,000, Rக்கு 10,000, ரிமைனிங்
2000 கம்பெனியோடது டோட்டலாக 34,000. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அப்ளிகேஷனை நம்ம கண்டுபிடிச்சி நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர்ரைட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மார்க் அப்ளிகேஷன் பிக்கு 8,000, கியூக்கு 6,000, ஆருக்கு 8,000. கம்பெனிக்கு வந்து அன்மார்க் அப்ளிகேஷன் தான். ஸோ கம்பெனி வந்து அதோட ஓன் முயற்சியால் 6,000 ஷேரில் 8,000 ஷேரில் 6,000 ஷேரை தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கு. ரிமைனிங் 2,000 வந்துருச்சு. ஸோ டோட்டலாக அப்போது 22,000 கிடச்சிருச்சு. நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர்ரைட்டர் எவ்வளோ அப்படின்னா பி வந்து 10,000 ஷேரில் 8,000 ஷேர் தான் அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காரு. அப்போ ரிமைனிங் 2,000 ஷேர் அவரே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ அவர் பர்ச்சேஸ் பண்ணால் தான் அவருக்கான கமிஷன் அது கிடைக்கும். ஏன்னா அவர் 10,000 ஷேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 8,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. மீதி இருக்க பேலன்ஸ் இருக்க 2,000 ஷேர் வந்துட்டு அவரோட ஓன் பாக்கெட் மணி. ஸோ 2,000 ஷேர் வந்து அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி கியூவும் 12,000 ஷேரில் 6,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காரு. ரிமைனிங் 6,000 ஷேர் அவர் தான் பொறுப்பு, அவரே பர்ச்சேஸ் பண்ணிப்பார். அதே மாதிரி ஆர் 10,000 ஷேரில் 8,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்க. 2,000 ஷேர் வந்துட்டு அண்டர் ரைட்டர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கம்பெனி 8,000 ஷேரில் 6,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்க. ரிமைனிங் 2,000 ஷேர் வந்துட்டு கம்பெனிக்கிட்ட இருக்குது. ஸோ தான் நெட் லயபிலிட்டி ஆஃப் த அண்டர் ரைட்டர். அப்போ டோட்டலாக 12,000 ஷேர் நமக்கு கிடச்சிருச்சு. டோட்டலையும் ஆட் பண்ணோம், இந்த பக்கம் நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டரும் ஆட் பண்ணால் ஆன்சர் சேமாக இருந்தால் தான் இந்த சம்மு வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். Next, firm underwriting. In firm underwriting, the underwriters agrees to subscribe up to a certain number of shares or debentures irrespective of the nature of public response to issue of securities. He had this securities even if the issue is fully subscribed or oversubscribed. These securities are taken by the underwriter in addition to his liability for securities not subscribed by the public. ஸோ firm underwriterன்றது என்னென்னா பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனமே அந்த ஷேரை ஃபஸ்ட்டு இவ்வளோ ஷேரை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு போக மீதி இருக்கிறது தான் பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது தான் firm underwriting. ஸோ இதில் 2 மெத்தடில் நம்ம சம் போடுவோம். அந்த ஃபஸ்ட்டு நிறுவனத்துக்கு ஷேரை வந்துட்டு அந்த கம்பெனி அலாட்மெண்ட் பண்ணிடுச்சு, நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா பெனிஃபிட் இஸ் கிவன் டு ஈச் அண்டர் ரைட்டர். ஸோ எல்லா அண்டர் ரைட்டருக்குமே பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ட்ரீட்டட் அஸ் மார்க்கெட் மெத்தடில் நம்ம சம் போடுவோம். ஸோ நிறுவனத்துக்கு கொடுக்காம பப்ளிக் கொடுத்துட்டு போக அதுக்கப்புறம் நிறுவனத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம 2வது மெத்தடில் என்ன போடுவோம்னா பெனிஃபிட் இஸ் நாட் கிவன் டு ஈச் அண்டர் ரைட்டர், எந்த பெனிஃபிட்டுமே அவருக்கு இல்லை. ஸோ ட்ரீட்டட் அஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷனில் நம்ம சம் போடுவோம். ஸோ கொஸ்டினில் வந்துட்டு ட்ரீட்டட் அஸ் மார்க், ட்ரீட்டட் அஸ் அன்மார்க் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 2 மெத்தட்லையுமே போடணும். ஏதாவது ஒரு மெத்தட் தான் ஆனால் கொடுப்பாங்க. ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம 2 மெத்தட்லையுமே தான் இந்த சம்மை போடணும். ஓகே, now we will see one problem of firm underwriting. Sasi Limited issued 40,000 equity shares of 10 each at par, underwritten as follows: X 24,000 share. 24,000 ஷேரில் firm underwriting வந்து 3,200 ஷேர்ஸ். அதே மாதிரி Y 10,000 ஷேர், firm underwriting 4,000 ஷேர்ஸ். Z 6,000 ஷேர், firm underwriting 1,200 ஷேர். ஸோ அண்டர் ரைட்டர்ன்றான XYZ இவங்க 24,000க்குமே கேரண்டி. ஸோ பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் வந்து அதில் எக்ஸுக்கு வந்து 3,200 ஷேர் வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஒய் வந்துட்டு 4,000 ஷேர் ஃபார்ம் அண்டர் ரைட்டிங், ஜெட்டு வந்து 1,200 ஷேர்ஸ். ஸோ இவங்க வந்து கேரண்டி கொடுத்துட்டாங்க. அந்த 40,000 ஷேரில் எக்ஸ் வந்து 24,000, ஒய் 10,000, ஜெட்டு 6,000. அப்போ டோட்டலாக அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபார்ம் அண்டர் ரைட்டிங் வர் 28,400 ஷேர்ஸ் வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு ஃபார்மோடு சேர்த்து. ஸோ இந்த மார்க்கெட் அண்டர் ரைட்டர்ஸ் என்ன மார்க் அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா எக்ஸுக்கு 7,200 ஷேர்ஸ், ஒய்க்கு 9,000 ஷேர், ஜெட்டுக்கு 3,200 ஷேர்ஸ். The underwritten contract provide that credit for unmarked application be given to the underwriter proportion to the shares underwritten. Determine the net liability of each underwriter and the amount commission payable to them assuming it maximum allowed by law. ஸோ அண்டர் ரைட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் ரைட்டருக்கு செபி எவ்வளோ சொல்லியிருக்கு 2.5% வந்து கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா
கமிஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டினில் வந்துட்டு ட்ரீட்டட் அஸ் மார்க்கடுன்னு சொல்லலை, ட்ரீட்டட் அஸ் அன்மார்க்கடுன்னு சொல்லலை. ஸோ அப்போ நம்ம ரெண்டு மெத்தட்லையுமே இந்த சம்மை போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மெத்தடில் போட போகிறோம் அப்படின்னா, ட்ரீட்டட் அஸ் மார்க்கடு அப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம சம்மை போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் லயபிலிட்டி. கிராஸ் லயபிலிட்டின்றது அண்டர் ரைட்டர் கொடுத்த கேரண்டி தான் கிராஸ் லயபிலிட்டி. ஒரு 40,000 ஷேரில் எக்ஸ் வந்து 24,000 ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒய் 10,000 ஷேர், ஜெட்டு 6,000 ஷேர், டோட்டல் 40,000 ஷேர். ஸோ இதில் மார்க்கான அப்ளிகேஷன் எவ்வளோ எக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதை லெஸ் பண்ணணும். 7,200 எக்ஸ், 9,000 ஒய், Z வந்து 3,200, டோட்டலாக 19,400 மார்க்கடு அப்ளிகேஷன். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்குன்னா 16,800, Y 1000, Z 2,800, டோட்டலி 20,600. ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்ம் அண்டர் ரைட்டிங்கும் லெஸ் பண்ணணும். ஸோ ஏன் ஃபார்ம் அண்டர் ரைட்டிங்கை லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து சசி லிமிடெட் என்ன அப்படின்னா அலாட்மெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த ஷேரை வந்து ஃபார்முக்கு நான் அலாட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அதை லெஸ் பண்ணணும் மார்க்கெடில். ஸோ அன்மார்க்கடு மெத்தடில் போடும்போது அதை லெஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபார்ம் அண்டர் ரைட்டிங் எக்ஸுக்கு 3,200, ஒய்க்கு 4,000, ஜெட்டுக்கு 1,200, டோட்டலாக 8,400. பேலன்ஸ் எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்குன்னா 13,600, ஒய் 3,000, ஜெட் 1,600, டோட்டலி 12,200. ஸோ இப்போது லெஸ் அன்மார்க்கட் அப்ளிகேஷன். ஸோ அன்மார்க்கட் அப்ளிகேஷன்றது கம்பெனி அதோட ஓன் முயற்சியால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது. அப்போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 3 அண்டர் ரைட்டர்ஸுக்குமே அவங்கவுங்க ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்போ அன்மார்க் அப்ளிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டலாக அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிருக்குல்ல, எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னா 28,400. அதிலிருந்து டோட்டலாக மார்க் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படின்னா 19,400. அது போக ஃபார்முக்கு அது வந்து அலாட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபார்மோடது எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக 8,400. அப்போது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 600 கிடைக்கும். அந்த 600 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் லயபிலிட்டி ரேஷியோலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ இருக்குது, 24, 0 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 24, 10, 6. அப்போது டோட்டலாக 40 வந்துடும். ஸோ அப்போது 600 × 24 டிவைடட் 40, 360 எக்ஸுக்கு. ஒய்க்கு வந்து எவ்வளோனா 600 × 10 டிவைடட் 40, 150 ஒய். அப்புறம் 600 × 6 டிவைடட் 40 பண்ணால் ஜெட்டுக்கு 90. அப்போ டோட்டலாக 600 ஷேரை வந்துட்டு அன்மார்க் அப்ளிகேஷன் வந்து 600 ஷேர்ஸ். ஸோ இதை வந்து அண்டர் ரைட்டரோட கேரண்டின்றனால அவங்க இவ்வளோ ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னனால கம்பெனி அவங்களோட ஓன் முயற்சியால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சதை இவங்களுக்கு அந்தந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்துச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ லெஃப்ட் ஆகிக்குன்னா 13,240. ஸோ ஒய்க்கு வந்து எவ்வளோ அப்படின்னா அவங்க சொன்னதை விட அதிகமாகவே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்க. 10,000 விட அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கனால -3,150. ஜெட்டு வந்து 1,510, டோட்டலாக 11,600 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒய்க்கு வந்து எவ்வளோனா அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கனால அவங்கக்கிட்ட இருக்க ஷேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் அவங்களோட ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போது 3,150 எக்ஸுக்கும் ஒய்க்கும் அவங்க ரேஷியோ என்ன அப்படின்னா 24 எக்ஸுக்கு 6 வந்துட்டு ஜெட்டோட ரேஷியோ. அப்போ டோட்டலாக 30 இருக்குது. அப்போ 3,150 × 24 டிவைடட் 30 போட்டோன்னா 2,520 வந்துட்டு எக்ஸுக்கும். அதே மாதிரி ஜெட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 3,150 × 6 டிவைடட் 30 கொடுத்தோன்னா 630 ஜெட்டுக்கும் அந்த 3,150 பிரித்து கொடுத்துட்றாங்க. ஒய்கிட்ட இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறத மீதி 2 பேரோட பிரித்து அவங்களோட ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்போ டோட்டலாக ஒய்க்கு கேன்சல் ஆகும்னா ப்ளஸ் 3,150 போட்டுனா அவங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர் எவ்வளோ இருக்காங்க, எக்ஸுக்கு 10,720, ஒய்க்கு எதுவுமே இல்லை, அவங்க சொன்னதை விட அதிகமாகவே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சனால மீதி இருக்கிறத 2 அண்டர் ரைட்டருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க அவங்க ரேஷியோவில். ஜெட்டுக்கு 880, டோட்டலாக 11,600 கிடச்சிருச்சு. அப்போது இதில் வந்து ஃபார்ம் அண்டர் ரைட்டிங்கை ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபார்மும் வந்து என்ன பண்ணியிருக்கு,
அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அந்த ஷேரை 10,000. ஒய் எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 24,000, ஒய் 10,000, ஜெட் வந்து 6,000. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர் எக்ஸுக்கு வந்து 10,720, ஒய்க்கு எதுவுமே இல்லை, ஜெட்டுக்கு 880, டோட்டலாக 11,600ஓட. இப்போ என்ன அப்படின்னா ஃபோம் அந்த நிறுவனம் வந்துட்டு பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே என்னோட பாதி ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த 24,000ல் எக்ஸுக்கு வந்து 3,200, ஒய்க்கு வந்து 4,000, ஜெட்டுக்கு 1,200. அப்போ 8,400 ஷேர்ஸ் வந்துட்டு அந்த ஃபோமே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டலாக லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர் எவ்வளோ அப்படின்னா எக்ஸுக்கு 13,920, ஒய்க்கு 4,000, ஜெட்டுக்கு 2,080. அப்போ டோட்டலாக 20,000 கிடச்சிருக்கு. அப்போது என்னென்னா நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர் அவங்க 24,000ல் டோட்டலாக நெட் லயபிலிட்டி எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காங்கன்னா 10,720 தான். ஸோ அந்த பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் என்ன பண்ணியிருக்கு ஃபார்ம் அண்டர் ரைட்டிங் அந்த ஃபார்ம் என்ன பண்ணிருக்கு 3,200 அது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டலாக 13,920 வந்து எக்ஸுக்கு, ஒய்க்கு 4,000 அவங்க சொன்னதை விட அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சனால பேலன்ஸ் இருக்கிறத 2 அண்டர் ரைட்டருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க அவங்களோட ரேஷியோவில். மீதி அவருக்கு 4,000 ஷேர் தான் இருக்குது. ஒய்க்கு ஜெட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 2,080 இருக்குது. அப்போ டோட்டலாக 20,000 ஷேர் கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ட்ரீட்டட் அஸ் அன்மார்க்கடில் நம்ம சம் போட போகிறோம். ஸோ இது வந்து பெனிஃபிட் நாட் கிவன் டு ஈச் அண்டர் ரைட்டர். எந்த அண்டர் ரைட்டருக்குமே பெனிஃபிட் கொடுக்கல. அந்த ஃபார்ம் வந்து கேட்டிருக்கு இவ்வளோ ஷேரை, அவங்க வந்துட்டு அலாட்மெண்ட் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. அவங்க அலாட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ட்ரீட்டட் அஸ் அன்மார்க் அப்ளிகேஷன் போடுவோம். ஸோ அப்படி போடும்போது என்ன அப்படின்னா அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் போடுவோம். ஸோ அதில் வந்து ஃபார்மை லெஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஃபார்மை வந்து லெஸ் பண்ணாமல் ஃபைனலாக அதை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கும் இதான் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிராஸ் லயபிலிட்டி. ஸோ எக்ஸுக்கு 24,000, ஒய் 10,000, ஜெட்டுக்கு 6,000, டோட்டலாக 40,000. ஸோ எவ்வளோ மார்க்கெட் அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா 7,200, ஒய்க்கு 9,000, ஜெட்டுக்கு 3,200, டோட்டல் 19,400. பேலன்ஸ் எவ்வளோ லெஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா 16,800, ஒய்க்கு 1,000, ஜெட்டுக்கு 2,800, டோட்டலாக 20,600. ஸோ இதுலேருந்து நம்ம எதை லெஸ் பண்ணுவோம்னா அன்மார்க்கட் அப்ளிகேஷன். ஏன்னா அவங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்மை வந்துட்டு என்ன பண்ணுவோம் லெஸ் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக அன்மார்க் மெத்தடில் போகிறனால அன்மார்க் அப்ளிகேஷன் போடும். ஸோ அன்மார்க் அப்ளிகேஷன் டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு 28,400. இதில் மார்க் ஆனது எவ்வளோ அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 7,200, ஒய்க்கு 9,000, ஜெட்டுக்கு 3,200, டோட்டலாக 19,400. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28,400 மைனஸ் 19,400 பண்ணால் 9,000 ஷேர் வந்து அன்மார்க்கடு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போது கிராஸ் லைபிலிட்டிலேருந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அந்த 9,000ல் வந்துட்டு 24 டிவைடட் 40 பண்ணோன்னா 5,400 எக்ஸுக்கு, 9,000 into 10 divided 40 பண்ணால் 2,250 ஒய்க்கு, 9,000 into 6 divided 40 பண்ணால் 1,350 ஜெட்டுக்கு. அப்போ டோட்டலாக 9,000 ஷேர் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதான் அன்மார்க்கட் அப்ளிகேஷன். பேலன்ஸ் எவ்வளோ லெஃப்ட் ஆகிக்குன்னா 11,400, ஒய்க்கு வந்து -1,250, ஜெட்டுக்கு 1,450, டோட்டலாக 11,600 ஷேர் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ வந்து எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு 24,000 சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்துட்டு கம்மியாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்காரு. ஒய் வந்து சொன்னதை விட அதிகமாகவே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சனால பேலன்ஸ் இருக்க 1,250 மீதி இருக்க 2 அண்டர் ரைட்டருக்குமே அவங்க பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த 1,250 அந்தந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கும். ஸோ எக்ஸோட ரேஷியோ 24, ஜெட்டோட ரேஷியோ 6, அப்போ டோட்டலாக 30. அப்போ 1,250 into 24 divided 30 1000 எக்ஸுக்கும், ஒய்க்கு வந்துட்டு கேன்சல் ஆகணும். அப்போ அந்த 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துரும். அப்போ ப்ளஸ் 1,250 போட்டுனா அது கேன்சல் ஆகிரும். ஜெட்டுக்கு வந்து 1,250 into 6 டிவைடட் 30, 250 ஷேர்ஸ் வந்துட்டு ஜெட்டுக்கு. ஸோ இப்போ டோட்டலாக நெட் லைபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர் எவ்வளோ அப்படின்னா எக்ஸுக்கு 10,400, ஒய்க்கு நில், ஜெட்டுக்கு 1,200. அப்போது இதில் வந்துட்டு அந்த நிறுவனம் வந்து எவ்வளோ கேட்டிருக்கு அப்படின்னா
3200 அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி பப்ளிக் தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்றனால நம்ம வந்து அன்மார்க்கெட்டில் போடுறோம். ஸோ அவங்க கேட்டனால அதை ஆட் பண்ணுறோம். ஸோ 3200 எக்ஸுக்கு அப்போ டோட்டலாக லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது அண்டர் ரைட்டர்னா 13600. ஒய்க்கு வந்துட்டு சொன்ன மாதிரியே அவர் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டாரு. ஆனால் ஒய் வந்து முன்னாடி என்ன பண்ணியிருக்கு, 4000 எனக்கு தாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால அது ஒரு 4000. அப்போ டோட்டலாக அதுக்கிட்ட ஒரு 4000 ஷேர் இருக்குது. ஜெட்டுக்கு வந்துட்டு 6000 ஷேரில் மீதி எவ்வளோனா 1200 வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறார். அதோடு அவர் முன்னாடி கேட்ட ஃபார்ம் அண்டர் ரைட்டிங் எவ்வளோ கேட்டிருக்குன்னா 1200, டோட்டலாக 2400. அப்போ டோட்டலாக 20,000 கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கமிஷன் பேயபிள் டு அண்டர் ரைட்டர். ஸோ கமிஷன் வந்துட்டு அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா செபி எவ்வளோ சொல்லியிருக்குன்னா 2.5%. கொஷினில் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த பர்சன்டேஜில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கமிஷனுக்கு. இப்போ அவங்க கொஷினில் கொடுக்கல. அப்போ அண்டர் ரைட்டரோட கமிஷன் எப்போவுமே எவ்வளோ அப்படின்னா 2.5%. ஸோ எக்ஸோட எவ்வளோ கேரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24,000 வந்து எக்ஸ் கேரண்டி கொடுத்துருக்கு. ஸோ அதில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2.5% கண்டுபிடிக்கணும். ஸோ 24,000 அப்போ ஒரு ஷேரோட விலை எவ்வளோ அப்படின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க 10. அப்போ 24,000 × 10 இன்ட்டு எவ்வளோ அப்படின்னா 2.5% கண்டுபிடிச்சோன்னா டோட்டலாக 6,000 அவங்களுக்கு கமிஷன் எக்ஸுக்கு. அதே மாதிரி ஒய்க்கு வந்து 10,000, ஒரு ஷேரோட விலை 10 ரூபா இன்ட்டு அவங்களோட கமிஷன் எவ்வளோ 2.5%. ஸோ அப்போது 2,500 வந்துட்டு ஒய்யோட கமிஷன். ஜெட்டுக்கு வந்து 6,000 ஷேரை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. அப்போ இன்ட்டு அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 2.5% கண்டுபிடிச்சுன்னா 1,500 ஷேர்ஸ் வந்து கமிஷன் வந்துட்டு ஜெட்டுக்கு. அப்போ டோட்டலாக அவங்களுக்கான கமிஷனை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ.